தெரியலையா? மீசை உங்களுக்கு ரொம்ப பிளாக்கா தெரியுது. இப்போ வாங்க. சரி பண்ணிடுங்க. அண்ணா அவர் ஜெயதி சார் பேச விடுங்கண்ணா. சார் அன்மியூட் பண்ணி பேசுங்க சார். ஜெய் சார் அன்மியூட் பண்ணி பேசுங்க. சரி சார், ஓகே சார். குடாட்சியம் மீண்டும் ஒரு இனிய மாலை பொழுது. அதிலும் இன்று ஒரு ஸ்பெஷல். ஏன்னா உமன்ஸ் டே ஸ்பெஷல். இன்னைக்கு உமன்ஸ் டே, வேர்ல்டு உமன்ஸ் டேயா இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உமன் எம்பவர்மெண்ட். காலையில மதியம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு பூர்ணிமா மேடம் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 6 மணி மீட்டிங்ல நம்ம காமராஜ் சார் பாத்தீங்கன்னா உமன்களுக்கு என்ன பண்ணணும், இந்த உமன்ஸ் டே வாழ்த்துக்களோட சொல்லி எல்லாத்தையுமே சார் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இந்த 8 மணி மீட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம சுகுமா சார் 1ஆம் தேதி 25,000 வீதி முதல் நாள் அடிக்கக்கூடிய நீதி சுகுமா சாருக்கு முழு சப்போர்ட்டா பேக் போனா இருக்கக்கூடிய ராஜலட்சுமி மேடம் வந்து இன்னைக்கு பேச வர்றேன். ஸோ அவங்களுடைய ஸ்பீச்சை வந்து உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்திருக்கேன். இந்த நேரத்துல இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி இந்த மீட்டிங் வந்து இனிதே நடத்தி தர வேண்டுமாறு மேடத்தை நான் கேட்டுக்கிட்டு மறுபடியும் காமராஜ் சார்ட்ட ஒப்படைக்கிறேன். தேங்க்யூ சார். சார் நன்றி நன்றி மைடியா ஜெயதி சார். வெண்மை மேடம் வந்து உள்ள வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெண்மை மேடம் ஒரு நீங்க இறுதியில கூட வாழ்த்துறை வழங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயிடுச்சு, கால் ஆயிடுச்சு. நண்பர்களே, இன்னைக்கு வந்து உமன்ஸ் டே அப்படின்னு சொன்னா பெண்கள் தினம். பெண்கள் தினத்திலே பெண்களுக்கு வந்து இழைக்கப்பட்ட கொடுமைகளை நம்ம நினைவு கூற வேண்டும். உடல்கட்டை ஏறுதல், அப்படியே தூக்கி புருஷன் செத்து போனா பொம்பளை பிள்ளைய அப்படியே அந்த பொண்டாட்டியே தீயில போட்டுருவாங்க. அந்த உடல்கட்டை ஏறுதல் சதின்னு பேரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா பெண்கள் வந்து படிக்க கூடாது. வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் மாறிவிட்டார். ஏட்டையும் பெண்கள் தொடுவதும் தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. எல்லாம் பெண்கள் வந்து படிக்க கூடாது. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு இப்படி எல்லாம் கேட்ட காலம் போய் பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது, பெண்களுக்கு சம உரிமை கிடையாது, பெண்களுக்கு கல்வி கிடையாது. பெண்களுக்கு வந்து இன்னும் சொல்ல போனா பெண்ணடிமைத்தனம் தலை தோங்கி நின்ற இந்த நாட்டிலே இன்றைக்கு பெண்கள் வந்து இந்த அளவுக்கு சுதந்திரம் பெற்றிருக்கிறார்கள். ஒரு யுகத்திலே, ஒரு யுக போராட்டத்துக்கு பிற்பாடு இன்னைக்கு பெண்கள் பிசினஸ் பண்ண முடியுது, பெண்கள் பெரிய அளவு எந்திரிக்க முடியுது, பின்னடிக்க முடியுது, விமானம் ஓட்ட முடியுது, கார் ஓட்ட முடியுது, பஸ் ஓட்ட முடியுது, டிரான்ஸ்போர்ட்லயே கூட இப்போ உமன் டிரைவர் எடுத்துட்டாங்க. எல்லாம் வந்து சேர்ந்துருச்சு. 33% போய் நாங்க வந்து 8 மறிவணியில் ஆணுக்கு இங்கே பெண்கள் இளைப்பிள்ளை காணும் கும்மியடி. அப்படிப்பட்ட பெண்கள் எந்த அளவுக்கு ஆண்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. அவங்க இல்லாம இருந்தால் நம்முடைய தாயும் பெண்ணே, தாரமும் பெண்ணே, மகளும் பெண்ணே, நம்மை சுற்றி இருக்கிற சகோதரிகளும் பெண்ணே. இப்படிப்பட்ட பெண்கள் தான் நம்மை வந்து என்ன செய்யணும் சொல்ல போனா, ஆரம்பமாவது பொண்ணுக்குள்ளே அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே. ஆகினால் ஆரம்பமாகிற அத்தனை பேரும் பெண்ணிலும் தான் நாம் வர்றோம். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணியை போற்ற வேண்டும், பெண்களை வாழ்த்த வேண்டும். இந்த பெண் உலக மகளிர் தினத்திலே நான் வந்து என்னோடு இருக்கிற சகோதரிகள், என்னோடு இருக்கிற தாய்மார்கள், என்னோடு இருக்கிற மகள்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி நமக்கு வந்து இன்னைக்கு இந்த கருத்துரை வழங்க வந்திருக்கிறது யாருன்னு கேட்டா ஆவடி மீசை சுகுமாருடைய மனைவி ராஜலட்சுமி அக்கா. இத்தனை நாளா அவங்க ஜூம்ல பேசவே இல்லையே. இல்ல, அவங்க ஜூம்ல பேசல, பின்னால இருந்து ஆவடி மீசையை இயக்கிட்டு இருந்தாங்க, ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க மீசை சுகுமாரை. அவர் டிவிஎஸ் எடுத்துட்டு வீட்டு விட்டு வெளியே போனார். அவர் வீட்டுக்கு வர வரைக்கும் அவரை இயக்கிட்டு இருந்தாங்க. அவர் எப்படி இருக்கிறார், மூச்சு விடுறாரா, மூச்சு விடலையா, அவருக்கு வேர்க்குதா வேர்க்கலையா, சாப்பிட்டாரா சாப்பிடலையா, என்ன சாப்பிட்டார், இங்க இருக்கிறார், எப்படி செய்யறார், இப்படி ஆப்ரேஷனை நடத்திட்டு இருந்தாங்க அவங்க. இன்னைக்குதான் வந்து கோஆபரேஷன் பண்ணி நம்ம மீட்டிங்ல வந்து பேச வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை நம்ம வந்து வாழ்த்துறை வழங்கி அந்த அக்கா வந்து என்ன பேச போறாங்கன்னு சொன்னா, நான் என்னுடைய புருஷனுக்கு எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கிறேன். இந்த பிசினஸ்ல ஒரு குடும்பமா பிசினஸ் பண்றது எவ்வளவு சிறப்புன்னு உங்களுக்கு தெரியாது. நான் எல்லாம் அதை அனுபவிச்சுவேன். ஒரு குடும்பமா பண்ண முடியாம போனவங்க. என்னுடைய மனைவி எல்லாம் வந்து ஆர்சிஎம் பிசினஸ்ல எவ்வளவு நெகட்டிவா இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. பயங்கர வேதனை. அது மாதிரி வேதனை யாருக்குமே வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால கோபகுமார் சாருக்கெல்லாம் எவ்வளவு வேதனை, மூர்த்தி சாருக்கெல்லாம் எவ்வளவு குடும்பமா இப்பதான் குடும்பமா பண்றாங்க.
பட் முன்ன காலத்துல கோபால 20 நாள் என்னோட கேட்பேன் குடும்பம் என்ன எல்லாம் பின்னாடி பார்க்கலாம் சார், நம்ம டீமை கட்டலான்னு கட்டுவார். அப்படிப்பட்ட ஒரு நிலை இப்ப வந்து மீசைக்கு இல்லை. அப்படிப்பட்ட நிலை யாருக்கும் இல்லைங்கிற நிலை தமிழ்நாட்டில் வர வேண்டும். அதற்காக இந்த மகளிர் தினத்திலே ராஜலட்சுமி அக்கா பேச வந்திருக்கிறாங்க. உங்களுடைய பலத்த கரவாசையோட ராஜலட்சுமி அக்காவை வந்து வெல்கம் பண்றேன். வாங்க அக்கா, ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆரம்பிக்கா, வாழ்த்துக்கள். அக்கா அன்மியூட் பண்ணீங்க. அண்ணா அன்மியூட் பண்ணி கொடுங்க. மீசனா அண்ணா உங்களுக்கு அன்மியூட் பண்ணி கொடுங்க. மியூட் ஆயிட்டாங்க. அக்கா அந்த இதை தொடுங்க, மைக்கு தொடுங்க. அன்மியூட் ஆயிரு. கேக்குதா? அது சொல்லிக் கொடுங்கம்மா. வெண்மதிமா உங்களுக்கு சொல்லுங்க. மிஸ் பேசுங்கக்கா, பேசுங்க. ஓகே ஓகே. சார் என்ன ப்ராப்ளம்? நெட்வொர்க் ப்ராப்ளமா? இப்ப கிளியரா இருக்கு, பேசுங்க. பேசுங்கண்ணா. மேடம் என்னாச்சு சொல்லுங்க. என்னாச்சு மேடம்? இப்ப கரெக்டா இருக்குங்களா? அண்ணா நீங்க அக்கா பேச சொல்லுங்க. கரெக்டா இருக்கு, பேச சொல்லுங்க சார், பேச சொல்லுங்கன்றாரு. உங்ககிட்ட கொடுக்குறேன். ஓகே ஓகே, நன்றி நன்றி. ஓகே ஓகே. வெளியிலே போயிட்டாங்களாம்மா? ஆமாங்க சார். என்ன சாரே காணோம், சுகுமார் சாரே காணோம். ஆமாடி மீசை மத்தியானத்துல இருந்து ட்ரைனிங் எடுக்கிறாரு. ஆனா இப்ப வந்து மக்கார் வந்து பாக்கலாம். ரொம்ப ஆர்வமா அந்த அக்கா வந்து பேசுங்க. நீங்க கொஞ்சம் பேசிட்டு இருங்க. வந்து அனைவருக்கும் மாலை வணக்கம், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு அற்புதமான நாள், உலக மகளிர் தினம். அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப பெருமையா இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு வந்துட்டாங்க சார், வந்துட்டாங்க. சூப்பர் சூப்பர், வாங்க, வெல்கம் வெல்கம். ஓகே வெல்கம், வாங்க. ஓகே ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. காமராஜ் ஐயாவுக்கு வணக்கம். ஹலோ நீங்க பேசிட்டே இருங்க, நீங்க பேசிட்டே இருங்க. பேசுங்க. அது என்ன நீ பேசிருங்க. குட் ஆர்சியம். அனைத்து மகளிர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். ஓ சரிங்க சார், சரிங்க சார். அனைத்து வீர மங்கைகளுக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள், மகளிர் தின வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்து சாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அதுக்கு வந்து முதல்ல சுதந்திரம் கொடுக்கறது ஆண்களுக்கு தான் முதல்ல நன்றியை சொல்லணும். அது வந்து ரொம்ப பேருக்கு தெரியறது இல்ல, புரியறது இல்ல. நாங்க சுதந்திரமா இருக்கோம் சொல்லிக்கிறாங்க தவிர அது வந்து பின்னாடி யாரு இயக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால முதல்ல நன்றி வந்து ஆண்களுக்கும் சொல்லிக்கிறேன். நான் என்னோட கடமைய இது சொல்லணும்னா முதல்ல வந்து ஆர்சிஎம்முக்கு நன்றி சொல்லணும். இந்த சமயத்துக்கு வந்து கை கொடுக்கறது ஆர்சிஎம் தொழில்தான். அது வந்து நம்ம முதல்ல எங்களுக்கு தெரியாது. இது போலன்னு வரும்போது 2-3 ட்ரிப் வந்து இவர் ட்ரெயின்ல எல்லாம் வரும்போது ஃப்ரெண்டு சொன்னாரு, இது போல வந்து எண்ணெய் வாங்கிட்டு போங்க சொன்னாரு, பேஸ்ட் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாரு. இது போல எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாரு.
ஆனா வந்து எப்போ பாரு இவர் எதனா எங்கனக்கு வித்தாங்கன்னா உடனே வாங்கிட்டு வந்துருவாரு. அது வந்து எப்ப பாரு இந்த தைலம் வாங்குறது, பஸ்ல தைலம் விற்பாங்க, இதெல்லாம் வாங்கி வாங்கி நாங்க எப்ப பாரு இதே பண்றீங்களே அன்னிட்டே இருந்தோம். ஒரு கட்டத்துல வந்து கடைசியில ஒரு நாள் பேர் சொன்னாரு, குணா சார், ரவி சார் எல்லாம் இது செய்யறாங்க, அதனால எனக்கும் சொன்னாங்க, நீ இதை வந்து செய்யலான்னு இருக்க, என்ன சொல்றீங்க நாங்க. சரி முதல்ல யூஸ் பண்ணி பார்ப்போம், அது பார்த்தா விட்டு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எது ஒண்ணும் முடிவு செய்யலான்னுட்டு அப்படியே விட்டாச்சு. அதுங்கிட்ட போவே இல்லை. சரி இப்ப யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இருந்த பொருள் எல்லாம் காலியான விட்டு இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஆரம்பிக்கும் போது வந்து எல்லாருக்குமே புதுசா ஆரம்பிக்கும் போது அது கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கும், என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு. அந்த ஃபீலிங் எல்லாம் இல்லாம இதை யூஸ் பண்ண என்ன பண்ணிச்சு, இது மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, பசங்களுக்கும் அது செட் ஆயிடுச்சு. சரி இனிமே வந்து இதை நம்ம தைரியமா இறங்கி பண்ணலாம். எத்தனையோ கம்பெனிகள்லாம் இருக்கு, செஞ்சது வந்தது போகுது, அதெல்லாம் நம்மளுக்கு அவசியம் கிடையாது. இன்றைய காலகட்டத்துக்கு இது நம்மள வந்து சேர்ந்துருக்கு ஆனிட்டு யோசனை பண்ணேன். முதல்ல எனக்கு பிடிச்ச விஷயம் ஆர்சிஎம் போது அந்த ஆர் என்னும் போது ராஜலட்சுமின்னு வருது. அந்த பேரையாலேயே இப்ப வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சோம்னா ஆர் இண்டஸ்ட்ரி அது போல எல்லாம் வருது இல்லைங்களா. அதனால ஆர்சிஎம்மும் ஆர்ல வந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி நம்மளும் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா இது போல பேர் வைப்போம் இல்லைங்களா. அதனால யாரு ஆரம்பிச்சாலும் நம்ம தொழிலதிபர் போலதான் நம்ம நினைச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து யோசனை பண்ணி இவர்கிட்ட பேசினேன். கலந்து பேசும்போது இவருக்கு வந்து சரி இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், நம்ம வழிகாட்டி வந்து எங்களுக்கு பொன்குணம் சார் தான். அவர் முந்தானேல இருந்து 5ஆம் தேதி அவர் பிறந்த நாள்ல இருந்து பிஜிஎஸ்ன்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கேன், பொன்குணசேகர்ன்னு. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரா இருந்தாலும் வழிகாட்டி முதல் படிக்கட்ட வாழ்க்கையில மறக்க கூடாது, ஏற்றி விட்ட ஏனியே மறக்க கூடாது. எங்களுடைய பாலிசி அதுதான். அது சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, அது அதை எட்டி உரைச்சிட்டோம்னா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அது ஒரு நம்பிக்கை எங்க ஃபேமிலியில நாங்க எப்பவுமே வச்சிருக்கோம். யாரா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் ஒரு நன்றின்னு நினைக்கணும். சிறு உதவியை செஞ்சா கூட அது நம்ம நன்றின்னு நினைக்கணும். அப்புறம் நாய்க்கும் நம்மளுக்கும் ஒண்ணுமே கிடையாதுன்ற பாலிசி எங்க ஃபேமிலியில நான் எப்பவுமே வச்சுட்டு இருப்பேன். அதே போல அவர் சொல்லும் போது வந்து சரிங்க யோசனை பண்ணி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டே இருந்தோம். ஒரு காலகட்டத்துல எங்க சூழ்நிலை மாறிடுச்சு. இவர் வந்து ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இறங்கும் போது பார்க் ஸ்டேஷன் கிட்ட தடுக்கி விழுந்து அவர் போயிருந்தா எத்தனையோ 5 வருஷத்துக்கு முன்ன ஆயிட்டு இருக்கோம். அது கடவுளோட சித்தம், எப்படியோ வந்து ஃப்ரெண்டுங்க இவங்க எல்லாம் காப்பாத்தி கை கட்டோட போயிடுச்சு. அதுல இருந்தே வந்து கொஞ்சம் இவருக்கு அந்த வெயிட் தூக்குறது இதெல்லாம் வந்து எப்பவுமே பண்ண மாட்டாரு. குழந்தைங்களா இருக்கும்போது கூட குழந்தைங்களை தூக்கிட்டு வர மாட்டாரு, பைய தூக்கிட்டு வர மாட்டாரு. இன்னி வரைக்கும் ஒரு வீட்டுல வந்து சுமை தாங்கி என்ற சுமை தாங்கியன்னா, அதாவது சந்தோஷமான சுமை தாங்கியா அதை நான் என்ன மாத்திக்கிட்டேன். அதாவது எனக்கு வந்து அம்மா அப்பா தசமயத்துக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் உடன்பிறப்புகளை யாருமே கிடையாது. ஆனா வந்து எனக்கு எந்த இடத்துக்கு போனாலும் என்னோட சகோதர பாசத்தோட தான் நான் எல்லாருக்கிட்டையும் பழகுவேன். அதே போலதான் அவங்களும் நடந்துப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு எல்லாருமே ஒரு ஃபேமிலி என்னும் போது அது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு திருத்தறதுக்கு, தப்பு செஞ்சா திருத்தறதுக்கு தான் நான் வழிய பார்ப்பேனே தவிர அடுத்தவங்க இப்படி சொன்னா அது தப்புன்னு தான் சொல்லிட்டு வரணும். அது பரவாயில்லைங்க அதை பார்த்துக்கலான்னும் போது அந்த சின்ன தப்பு வந்து பெரிய தப்பா மாறி அது ரொம்ப பேருக்கும் தெரியறது இல்ல. அதே போல வந்து இவர் வந்து அந்த பையங்களை தூக்காதப்ப இதெல்லாம் எப்படிங்க செய்வீங்க, எப்படி போவீங்க, இவருக்கு வந்து மிளகு சோம்பும் தெரியாது, சீரகமும் தெரியாது. அது சொன்னா என் புருஷன் குழந்தை மாதிரின்ட்டு தான் நான் போயிட்டு இருந்தேன், வச்சுட்டு இருந்தேன். அப்படியேதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இன்னி வரைக்கும். ஆனா வந்து காலகட்டத்துல இறைவனோட கட்டளையோ என்னவோ தெரியல, கடைசியில அவருக்கு வந்து இந்த சோப்பு சீப்பு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இது போல கொடுத்திருக்காரு, இந்த வரம் கொடுத்திருக்காரு. இந்த ஆர்சிஎம்ன்றது வந்து நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு. இதுதான் ஃபைனல். ஏன்னா ஏஜ் ஆகும்போது அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மாத்திக்கணும். ஓடுற வண்டி வரைக்கும் தான் ஓடும், டீசல் ஆயிடுச்சுன்னா வண்டி நின்றுடும். அதே போலதான் நம்ம மனுஷனுடைய வாழ்க்கையும் அதேதான். எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு நம்ம சம்பாதிக்க முடியும், எவ்வளவு நல்லது செய்ய முடியும், இப்படிதான் நாங்க யோசனை பண்ணிட்டு போவோம் தவிர இவ்வளவு சேர்த்துக்கணும் அவ்வளவு சேர்த்துக்கணும் அந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம்தான். அதனால வந்து சரி உங்களால முடியும்னா இறங்கி செய்யலாம் அப்படின்ட்டு பசங்களோட கலந்து பேசணும். பையனும் சொன்னா
பொண்ணும் சொன்னாங்க, டேடி உங்களால முடியுமா, செய்ய முடியுமா, தூக்கிட்டு வரணும். அங்க இருந்து முன்னெல்லாம் வந்து அங்க மெட்ராஸ்ல இருந்து எடுத்துட்டு வருவாங்க, மூட்டைங்களை தூக்கிட்டு வருவாங்க. இதெல்லாம் ஆனும்போது நான் அதுக்கு சும்மா தமாஷுன்னு சொல்வேன், ஏங்க ஒரு குழந்தைய கூட தூக்க மாட்டீங்க, ஒரு பையன் தூக்க மாட்டீங்க, இன்னைக்கு கோதுமை மூட்டை தூக்கிட்டு வரீங்க, அதை தூக்கிட்டு வரீங்கன்னு கிண்டல் பண்ணுவோம். அது பரவாயில்ல, இதையும் ஒரு சுமையா நினைக்காம சந்தோஷமான சுமையா ஏத்துக்கிறோம் ஆனிட்டு ஒவ்வொரு படிக்கட்டா ஏறுறதுக்கு வழிகாட்டியா ரவி சார் இருக்காரு, குணா சார் இருக்காரு, எல்லாருமே நம்மகிட்ட இப்ப தசமத்துக்கு எல்லா லீடர்ஸுமே இருக்காங்க. ஒரு ஆர்சிஎம் குடும்பம் போது எல்லாருமே ஒரு குடும்பத்தோட ஒத்துழைப்போட இருக்கணும். அதுதான் நாங்க எதிர்பார்க்கறது. அதனால வந்து ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலாம், ஒருத்தர் செகண்ட் ரேங்க் எடுக்கலாம், அது போலதான் போயிட்டு இருக்கணும். யாருக்கு யாரும் வந்து இதுல வந்து என்ன ஒரு சந்தோஷம்னா 9 மணிக்கு ஆபீஸ் போக வேண்டிய வேலை கிடையாது, 8 மணிக்கெல்லாம் போய் கையெழுத்து போடணும்னு கிடையாது, எப்ப லீவ் வேணும்னு மேனேஜர் கிட்ட கேட்க வேண்டியதும் கிடையாது. இஷ்டப்பட்டு செய்யறோம். இத வந்து கஷ்டப்பட்டு சுமை தூக்காம உடம்பு இது பண்ணாம பேச்சு திறமையால செய்யற தொழிலா இருக்கு. மெயின் வந்து அதனாலதான் எதிர்பார்த்தது. அது இன்னொரு விஷயம் எதுன்னா, நம்ம மொத்தமா தூக்கிட்டு வந்து அதை நம்ம பேக் பண்ணி இதெல்லாம் வித்தோம்னா ஜனங்க கிட்ட அவ்வளவு சீக்கிரம் போகாது. ஏன் நீங்க தானே பண்றீங்க, 10 ரூபாய் குறைச்சி கொடுங்க, நீங்க தானே பண்றீங்க, 50 கிராம் கொடுங்கன்னு இப்படி கேட்பாங்க. ஆனா இது நம்ம கம்பெனி ஆர்சிஎம் கம்பெனி வந்து மொத்தமாவே பேக்கிங்கோட எல்லாம் பர்ஃபெக்டா வர்றதுனால தைரியமா இதை வந்து இறங்கி சேல்ஸ் பண்ணலான்ற முடிவு நாங்க அந்த பேக்கெட் பார்க்கும் போதே எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அதனால வந்து தெரியாத தொழிலை எப்படி இறங்குறதுன்ற விட அதை தெரிஞ்சுக்கிறோம், அனுபவிச்சாதான் தெரியும், எதுவுமே அனுபவிக்காம தெரியவே தெரியாது. அதே போல இதுல வந்து எது சொல்றதுன்னா, அவருக்கு ஒண்ணுமே முதலுக்கு மிளகாத்தூளும் தெரியாது, மஞ்சத்தூளுக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னும் போது இன்னைக்கு வந்து அந்த தொழில்ல இவ்வளவு ஈடுபாட்டோட செய்யறாங்க. அப்ப நாங்களும் வந்து அதுல கலந்துட்டு செய்யும் போது இன்னும் கொஞ்சம் தொழில் இது. இப்போ முன்னெல்லாம் சொல்லுவாங்க, வத்தி குச்சி வாங்கிட்டு வந்து வீட்டுல எல்லாம் அடுக்கி வைப்பாங்க. அதே போல இந்த ஊட்டி சைடு இதெல்லாம் வந்து பீடி சிகரெட் எல்லாம் வீட்டுல உட்காந்துட்டு எல்லாம் செய்வாங்க. அது போல இது வந்து கௌரவமான ஒரு தொழிலா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால இதுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நம்பி எல்லாத்தையும் செய்யலாம். அதே போல வந்து இவர் வந்து எல்லாம் போகும்போது ராத்திரி எத்தனை மணிக்கு வந்தாலும் 12 மணி, இப்போ 1 மணி நைட் ஆனா கூட ஏதேனும் வேலை விஷயமா போய் லேட் ஆச்சுன்னா கூட வெளியில உட்காந்துருப்பான். அப்ப வந்து இவ்வளவு லைட் எல்லாம் கிடையாது, இவ்வளவு வெளிச்சம் இதெல்லாம் கிடையாது. யாரான வந்தாங்கன்னா கூட எதிர் வீட்டுல அவங்க எல்லாம் கேட்பாங்க, என்னம்மா இன்னும் கூட உட்காந்துருக்கானு, இன்னும் அவர் வரலங்க அப்படி என்னும் போது என்னோட வந்து கடமைன்றது வந்து என்னோட கட்டுப்பாடுன்றதை விட அன்பான கட்டுப்பாடு. அதாவது வெளியில போனவங்க பத்திரமா வீட்டுக்கு வரணும், அந்த ஒரு ஃபீலிங் தான் தவிர மிச்சபடி வந்து இந்த பயமோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் குடிச்சிட்டு வருவாரு, இப்படி வருவாரு, அப்படி வருவாரு, அந்த சந்தேகம் எல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது இன்னி வரைக்கும், இனிமேவும் வராது. ஏன்னா வந்து அவங்க எப்படி இருப்பாங்க ஏது இருப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். வாழ்க்கையை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையோட புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எந்த ஒரு சின்ன ஒரு சலசலப்பும் சரி, ஒரு சின்ன காத்து கூட இடையில வராது. நம்பிக்கைன்ற பாலத்தை நம்ம போட்டோம்னா அதுல வந்து யாருமே வர முடியாது. முக்கியமா வந்து யாரா இருந்தாலும் சொல்றவங்க ஒரு சந்தேகத்தோட சொன்னாங்கன்னா அத வந்து ஐயோ அப்படியாங்க இப்படி இருக்குமான்ட்டு நம்ம கேள்வியை எழுப்பணும்னா அந்த சந்தேகம்ன்ற பேய் வந்து நடுவுல வந்துடும். அது என்னங்க நீங்களா பாத்தீங்க, அதெல்லாம் அப்படி பண்ண மாட்டாருன்ட்டு தைரியமா திருப்பி நம்ம கேட்டோம்னா வந்தவங்க இவங்க கிட்ட நம்ம வேலை செல்லுபடி ஆகாதுன்னு கிளம்பி போயிடுவாங்க. இதுதான் சார் வாழ்க்கை தத்துவமே, அதெல்லாம் வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா சில லேடிஸ் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, கணவங்க வீட்டுக்காரங்க வர்றாங்க அங்க போறாங்க இங்க போறாங்கன்னா நம்ம இந்த தொழிலை எடுத்துட்டோம், வீட்டுக்குள்ளேயே இருந்தா தொழில் வந்து விருத்தி ஆகாது. அதாவது போய் பேசினாதான் முடியும், லேடிஸ் கிட்ட பேசுறோம், லேடிஸ் வந்து ஜென்ஸ் கிட்ட பேசுறாங்க. அதனால வந்து இப்படி எல்லாம் போகும்போது வந்து ஏங்க நீங்க 8 மணிக்கு வந்துடணும், நீங்க 6 மணிக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்துடணும் போது நம்ம பேக்கெட் பண்ணி வைக்கிற பொருள் எல்லாம் வீட்டுக்கு பேக்கோட வந்துடும். அதுதான் முக்கியம், வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. கொண்டு போன பேக் வித்தாதானே சார் பேக் காலி ஆகும். அது ஒண்ணுமே இல்லாம வீட்டுக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் என்னது நம்ம தொழில் பண்ணி என்ன லாபம் சொல்லுங்க பாக்கலாம். ஆத்தாடி பறக்குதுன்னா அந்த நூல் கண்டு நம்ம கையில தான் சார் இருக்கு. அது வந்து என்ன பண்ணணும், நூலை நம்ம விட்டுட்டோம்னா தான் அது எந்த பக்கம்னா காத்தடிச்சா போகும். ஆனா வந்து அந்த பிடிமான அந்த கடிமானம் நம்ம கையில இருந்துச்சுன்னா
எப்படிப்பட்ட காத்து சூறாவளி வீசினா கூட அந்த பட்டம் போகாது. அந்த நம்பிக்கை எல்லா பெண்களுக்குமே இருக்கணும். அந்த மகளிர் தினத்துல ஒண்ணேதான் நான் சொல்லிக்கிறேன் நானு. அது வந்து எப்பவுமே வீட்டுக்காரனாலேயும் சரி, வீட்டுக்கார் வந்து ஒய்ஃப் மேலேயும் சரி நம்பிக்கை வைங்க. அடுத்தவங்கள உள்ள புக வைக்காதீங்க. தயவு செய்து என்னோட பணிவான வேண்டுகோள் அது. அதுல வந்து நீங்க எவ்வளவோ இழந்திருக்கீங்க. இந்த ஆர்சிஎம்ல வந்ததுனால வந்து வீட்டுல வந்து இப்ப பாருங்க 9 மணிக்கெல்லாம் ஆபீஸ் போறது கிடையாது. நம்மளோட வீட்டுல என்ஜாய் பண்றாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், குடும்பத்தோட போறோம், அது எவ்வளவு ஜாலியா இருக்கு. இல்லைன்னா மேனேஜர் கிட்ட இது பர்மிஷன் வாங்கணும், அங்க பர்மிஷன் வாங்கணும், 2 நாள் முன்னாடியே லீவு சொல்லணும். இதெல்லாம் இத்தனை இருக்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். நம்ம ஆர்சிஎம்ல எல்லாமே முதல்வர்கள் தான். நீங்களே கொஞ்சம் ஓரமா எடுத்து வச்சுட்டு சிஎம்னு படிச்சு பாருங்க. எல்லாமே ஆர்சிஎம்ல சிஎம் தான், முதல்வர் தான். அதனால இது வந்து சந்தோஷமான தொழிலா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தவிர தொழில் வந்து தெய்வத்துக்கு சமம். அந்த தெய்வத்தை நம்ம டெய்லி நம்ம கையில எடுத்தாலே நம்மளுக்கு வருமானம் தான். உங்களுக்கு ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு இப்பவும் சொல்றேன் பாருங்க. R rupees, C கேஷ், M மணி. அதையே திருப்பி போட்டோம்னாலும் மணி, கேஷ், ருபீஸ். இதுதான் சார் ஃபார்முலாவே, வேற ஒண்ணுமே இல்லை. தமிழ்ல ஒரு வார்த்தை வரும் விகடகவி என்றது, அதையும் திருப்பி போட்டாலே அந்த விகடகவி திருப்பி வரும். அதே போலதான் சார் நம்ம ஆர்சிஎம்மும் அதே 3 எழுத்து தான். 3 எழுத்தில் மூச்சிருப்பன்ற கதை தான் இதுவும். அதனால அந்த நம்ம லீடர், பெரிய லீடர், அவர் வந்து அவர் குடும்பத்தோட தீர்காயுசா ஆயுசோட இருக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். வேற ஒண்ணும் இல்லை. ஆர்சிஎம் குடும்பம்ன்றது அதே போல ஒரு சில விஷயங்கள் வந்து ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. அதனால வந்து சும்மா மேலுக்கு வந்து ஆர்சிஎம் குடும்பம் சொல்லிக்கிறது வந்து வேலைக்கு ஆகாது. எல்லாரும் முழு மனசோட சேர்ந்து அந்த நம்ம ஒத்துழைச்சாதான் அந்த பெரிய லீடர் இருக்கு நாம் செய்யற ஒரு நன்றியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து சில கள்ளி செடிகளும் இருக்கும். அதே சமயம் ஒரு பயிர் வளர்க்குறோம், அதுல களை எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்க? அந்த பயிர் வந்து பாழாகாம வர்றதுக்கு தான். அந்த குணா சாருக்கு நல்லா தெரியும் அது. அதனால அந்த களைங்களை, பூண்டை செடி எல்லாம் எடுத்தாதான் அந்த பயிருங்க வந்து நல்லா விளைச்சல் கொடுக்கும். அது இல்லைன்னா வந்து பயிர் மொத்தத்தையும் அது அழிச்சு போடுற மருந்து எல்லாம் வந்து உரம் எல்லாம் வந்து அது சாப்பிட்டு தெம்பா இருக்கும், தவிர பயிரை வந்து வளர விடாது. ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு விவசாயினோட மகளாதான் இருந்திருக்கேன் ஒரு காலத்துல. அதனால எனக்கு அந்த ஃபார்முலா எல்லாம் நல்லாவே தெரியும். அதனால இது சில விஷயங்கள் வந்து மறப்போம் மன்னிப்போன்ற கதை தான் வந்து நல்லது பண்றாங்களா எடுத்துக்கலாம். கேட்ட விஷயம் சில கசப்பான விஷயங்கள் எல்லாம் எவ்வளவோ நான் என் அனுபவத்துல பாத்துட்டேன். நான் முதல்லயே சொன்னதுதான், எனக்கு எந்த உற்றார் கிடையாது, கூட பிறந்தவங்க எல்லாம் யாரும் கிடையாது சார். இன்னி வரைக்கும் நான் வந்து தனி மரம் தோப்பாகாத. நான் வந்து தனி மரமா இருந்தா கூட தோப்பு செஞ்சிருக்கேன். ஏன்னா என் பசங்களை வளர்த்துருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோம். எல்லாம் பண்ணும்போது வந்து நான் தனி மரம்ன்றது நான் சொல்லவே முடியாது. இன்னைக்கு என் பையன் வளர்ந்துட்டான், என் பொண்ணு வளர்ந்துட்டான், மாப்பிள்ளை இருக்காரு. நான் தனி மரம் தான். இருந்தாலும் வந்து தோப்பு போல வந்துருச்சு இல்லைங்களா? அதனால அந்த ஃபார்முலாவெல்லாம் நான் பெருசாவும் எடுத்துக்கல. ஒண்ணு இல்லை. தனிமரம் ஆனாலும் இன்னைக்கும் நான் நீச்சல் அடிச்சு என்னால போராட முடியும். என்னோட தாரக மந்திரமே என்னால முடியும்னு ஒரு நம்பிக்கை தான். இன்னி வரைக்கும் ஆச்சு. எந்த சொந்தக்காரங்களோ யாரோ இருந்தாலும் சரி, என் வீட்டுக்காரையோ யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன் நானு. சொந்தக்காரங்களே வேணாங்கடி. இது வரைக்கும் ஆச்சு. என் சொந்தக்காரங்க யாருமே ஒருத்தர் கூட ஒரு பொருள் வாங்கினவங்க கிடையாது. அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா வந்து இவங்க இல்லைன்னா அடுத்தவங்க இருக்காங்க சார். பக்கத்து தெருவுல இருப்பாங்க, 3வது தெருவுல இருக்காங்க. எங்க தெருவுல சொல்லுவாங்க, ஓசிஎஃப்ல நாங்க கேன்டீன்ல வாங்கிட்டோம், ஹெச்எஃப்ல கேன்டீன்ல வாங்கிட்டோம். நீ கேன்டீன்ல வாங்கிட்ட, ஆனா வந்து இது போல பொருள் நீ பாத்துருக்க மாட்டியம்மான்னுவேன். இல்லக்கா, இது போல வந்து நாங்க வச்சிருக்கோம், அது பண்ணுவோம். ஏன்னா இதுக்கு கெடுக்கிறதுக்கு 2-4 கும்பல் இருக்கும். ஏமா அங்க போனா கேன்டீன்ல மொத்தமா வாங்கிட்டு வந்துடலாமே, இது என்ன இது நல்லாவே இல்லையான்னுவாங்க. அதை கேட்டு சரின்றவங்களும் இருக்காங்க. பரவாயில்ல, அந்த அக்கா சொன்னா என்ன, நம்ம அக்கா கிட்ட வாங்கிக்கலாம்னு வாங்குறவங்களும் இருக்காங்க. அப்ப நல்லதை எடுத்துப்போம், கெட்டதை விட்டுருவோம். அதுதான் சார். எதுவுமே எந்த ஒரு பிரச்சனைங்க இருந்தாலும் நம்ம என்னோட பாலிசி வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் வீட்டு பிரச்சனையா வீட்டுக்குள்ள வரும்போது செருப்பை நம்ம எப்படி வெளியில விட்டுட்டு வரோமோ அது போல பிரச்சனைகளை விட்டுடணும். அதே போல வீட்டுக்குள்ள இருந்து வெளியில போகும்போது சரி இன்னைக்கு இந்த இது செய்யணும், அது போகணும் அன்னைக்கு அதை நினைச்சுக்கிட்டு தான் போகணும். தவிர இது நடுவுல வந்து சில கெட்டதுகளும் இருக்கும், ஆவிங்களும் இருக்கும், பேய்களும் இருக்கும். அதனால வந்து அதெல்லாம் ஐ டோன்ட் கேர்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நல்லதை எடுத்துப்போம். அழுக்கும் இருக்கு, இப்ப அது அழுக்கு இல்லாமே இருக்கு. நம்ம அழுக்கு துணியை போடுறோம், நல்லதை எடுத்து போடுறீங்க இல்லைங்களா?
அதே போலதான் வாழ்க்கையில எல்லாமே ஒரு காலகட்டத்துக்கு மாறும் சார். அதனால வந்து நான் என்னோட வீட்டுக்கு எது தேவையோ, எது செய்யணுமோ, இவங்க நல்லவங்களா இவங்க கெட்டவங்களா என்னால யூகிக்க முடியும் ஓரளவு. ஏன்னா அந்த தனிப்பட்ட முறையில நான் வாழ்க்கையில போராடி 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 இன்னைக்கு ஒரு நிலைமைக்கு நாங்க வந்திருக்கோம்னா அது என்னோட, அவர் சொல்வாரு என்னோட வெற்றிக்கு என் மனைவிதான் காரணம். அது 100க்கு 100 உண்மை. அது வந்து இப்போ அவர் பெருமைக்காக சொல்றாரோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது உண்மையான வார்த்தைகள். சொல்ல போனா அவங்க எல்லாருமே அவங்கள கைவிட்ட போது ஒரு 50 ரூபாய்க்கு நாங்க கஷ்டப்பட்டோம் சார். கை வந்து பிராக்சர் ஆகி கட்டோட இருக்கிறப்போ ஒரு 50 ரூபாய்க்கு நாங்க கஷ்டப்பட்டோம். பசங்களுக்கு கூட சொல்ல தெரியும், தனியா உட்காந்து அழுவோம். ஐயோ இப்படி இருக்கு, இப்படி இன்னாடி என்னம்மா பண்ணலாம், இது பண்ணலாம், எல்லாம் பாத்துக்கலாங்க, ஏதோ ஒரு ரூபத்துல எதனா ஒண்ணு வரும் செய்யும் அன்னைக்கு அப்படிதான் சொல்லுவேன் தவிர இது வரைக்கும் நான் இதுக்கோ ஒரு நகைக்கோ எல்லாம் ஆசைப்பட்டவங்க கிடையாது. ஏன்னா இருக்கிற வரைக்கும் போதும், அவ்வளவுதான் சார். போகும்போது எதை கொண்டு போறோம், எதை இழப்பதற்கு இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. அதனால வந்து இன்னைக்கு அவர் ஒவ்வொரு இதையும் ரசிச்சு பண்ணிட்டு இருக்காரு. அதோட நாங்க கைகோத்து வர்றது இன்னும் பெருமையா இருக்கு. அதோட இன்னொரு பெருமை என்னன்னா, இன்னைக்கு சார்புல எங்க பையன் ஆவடி சுரேந்தர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இனியும் பெரிய விஷயத்துல அவன் தெரிய வருவாரு. அதனால அவர் வந்தது வந்து இன்னும் பெருமையான விஷயமா எனக்கு இந்த மகளிர் தினத்துல எனக்கு சொல்லிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பா நான் நினைக்கிறேன். அதே போல வந்து அவர் வந்து விருப்பப்பட்டு நாங்க வந்து அதை கட்டாயப்படுத்தியோ செஞ்சியோ எல்லாம் எதுவுமே சொல்லிக்கிறதே கிடையாது. உனக்கு விருப்பப்பட்டா செய்ப்பா, என்னைக்கு விருப்பப்படுதோ. அவங்க அப்பா சொல்லுவாங்க, கூட வந்தா நல்லா இருக்குமேன்னுவாங்க. நான் ஒரே பேச்சு சொல்லுவேன், அவனுக்கு என்னைக்கு பசின்னு வருதோ அன்னைக்கு வந்து ஜாயின் ஆவான். அதனால நீங்க அவனை கட்டாயப்படுத்தாதீங்க, நம்ம வழி நம்ம பாத்துக்கலாம். அவனுக்கு வரும்போது அவன் கண்டிப்பா வருவான் செய்வான். அதனால எது ஒண்ணா நீங்க எல்லாருக்குமே அப்படிதான். ஒண்ணு இதை செய்யணும் போது அது செய்ய மாட்டாங்க. அதுவே நீங்க ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னா அவங்களே யோசிச்சு வரும்போது அதனுடைய பலன் வந்து இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். அதோட இது வந்து அவங்க விருப்பப்பட்டு இறங்கி இருக்காருன்னும் போது எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு. இந்த ஆர்சிஎம்ல அவனும் பெரிய ஒரு இடத்துக்கு வரணும், செய்யணும். அன்னைக்கு ஐயா சுரேந்திரவாஸ் ஐயா பேசும்போது என் பேரு வச்சிருக்காரு, இவர் கண்டிப்பா வருவாருன்னு ஒரு வார்த்தை சொன்னாரு அந்த மேடையில மவுண்ட் ரோடு இது கிட்ட. அப்ப வந்து எனக்கு கேட்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. சரி, நம்ம பையனுக்கு எதிர்காலம் இதுல இருந்தா அதை விட வேற சந்தோஷம் எதுவுமே கிடையாதுன்னு நாங்க அவ்வளவு தூரம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். அதனால வந்து இந்த ஆர்சிஎம் வந்து விருப்பப்பட்டு செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். எது ஒண்ணும் வந்து யாருக்கும் எந்த கெடுதலும் ஒண்ணும் கிடையாது. விருப்பப்பட்டுதான் நம்ம ஒவ்வொரு பொருளையும் யூஸ் பண்றோம். முதல்ல அதனோட நிறம் எப்படி வருது, அதனோட பொருள் தரம் எப்படி இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு கேட்கும் யாரானு கேட்டா கூட சட்டுன்னு சொல்றதுக்கு வார்த்தைங்க வரணும். தீர்மானம் படிச்சுட்டு சொல்றேன்னும் போது வந்து இவங்களுக்கே சந்தேகமா இருக்கு, நம்மளுக்கு எப்படி இருக்குமோன்னு ஒரு அச்சம் அவங்களுக்கு வரக்கூடாது. அதனால எல்லாத்துலயுமே தெளிவு இருந்ததுன்னா அதை வந்து நம்ம செயல்படுத்துறதுல எல்லாமே ஈஸியா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சில விஷயங்கள் வந்து எப்படின்னா நம்ம மனசார ஏத்துக்கிற பக்குவம் வேணும். இது இவங்க சொல்றாங்களா, முதல்ல வந்து காது கொடுத்து கேட்கணும். அது கேட்டாங்கன்னா எல்லாருக்குமே அது போற போக்குல என்னமோ தெளிச்சு விடுவாங்களாம். அது போல தெளிச்சு விடும்போது நம்மளுக்கு அவங்க சொல்றதும் புரியாது, நம்மளுக்கு ஏத்துக்கிற பக்குவம் வராது. என்னமோ சார் அன்னைக்கு என்னமோ சொன்னீங்க, ஆணிட்டு போகும்போது நீங்க காது கொடுத்து கேட்கலன்னு அர்த்தம். அது அப்ப சொல்லியும் லாபம் கிடையாது இல்லைங்களா. அவங்களுக்குன்னு ஒரு இடம் அமையும். அப்ப சொன்னோம்னா அவங்க வந்து அந்த வார்த்தைகளை வந்து ஏத்துப்பாங்க. சார் அன்னைக்கு என்னமோ நீங்க சொன்னீங்க, அது என்னன்னு இப்போ சொல்லுங்கன்னும் போது அவங்க வந்து கூடுதலா ஒரு டீ தூள் வேணும், அது வேணும்னும் போது நீங்க அன்னைக்கு என்னமோ சொன்னீங்க, நான் கேட்கல சார், ஆனா இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்தா அருமையா இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிதான் சார் வியாபாரம்ன்றது ஒவ்வொரு ரீதியா ஒவ்வொரு மெத்தட்ல ஒவ்வொருத்தர் கொண்டு போறாங்க. அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கை வந்த கால ஒவ்வொன்னு இருக்கும். அதனால நம்ம யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை, ஒண்ணும் இல்லை. அவங்கவுங்க விருப்பப்படி செய்யலாம். அதே போல வந்து மகளிருக்கு வந்து சுதந்திரம் மகளிர் தினம் வந்துரும். ஆடவர் தினமும் ஒரு நாள் கொண்டாடலாம், அதை பத்தி குறையே சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க இல்ல இன்னைக்கு வந்து சிவராத்திரின்றதுனால நாங்க 2 பேரும் தான் உட்கார்ந்துருக்கோம். சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை என்ற கதையா தான் நாங்க எப்பவுமே இருக்கிறது தான்.
அதனால இன்னைக்கும் இந்த சீட்ல வந்து பக்கத்துலதான் உட்கார்ந்து இருக்காரு. அது எதுக்கு சொல்றோம்னா, ஒருத்தர் வீட்டுக்கார் சொல்றாரா, சரிங்க கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அதே போல அவர் சொல்றாரா, சரி பாக்கலாமா, சரி என்னம்மா போது வந்து நம்மளுக்கு கேப் இருக்கும். சரி இவங்க சொன்னது சரியா இல்லையா அன்னைக்கு சிந்திக்கிற தப்பு இருக்கும். இல்ல நான் தான் சொன்னதுதான் நீ கேட்கணும் போது வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஊழல் வரதான் செய்யும். அது வந்து நம்ம வந்து பசங்க எதிர்க்க முக்கால்வாசி தெரியாம இருக்கிறது, சண்டை போடாம இருக்கிறதோ, பிரச்சனை வராம இருக்கிறதோ பசங்களுக்கு மெயின் தெரிய வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். எது முட்டிக்கிறோமோ நம்ம வீட்டுக்குள்ளேயே பேசிக்கலாம், தீர்த்துக்கலாம். பப்ளிக்ல வரும்போது எதுவும் இல்லாம அதை நம்ம வழியை பார்த்து பசங்க வந்து கடைபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஐயோ இவங்களே இப்படி பிரச்சனை பண்ணிக்கிறாங்களே, இதை பார்த்து நம்ம வளர்ந்த இவங்க சில விஷயங்கள்ல வீட்டுல பாக்குறோம். அம்மா புத்தி தான் அப்பாவுக்கு வருவானுவாங்க, அப்பா புத்தி தான் அம்மாவுக்கு வருதுன்னுவாங்க, 2 பேர் புத்தி தான் பசங்களுக்கு வருவானுவாங்க. இதுக்கு நாங்க இடம் கொடுக்கறது இல்ல. எது ஒண்ணும் சரி எது ஒண்ணும் முடிவு எடுக்கணுமா, இப்போ அவர் வந்து பையன் வந்து தலையெடுத்ததுனால நாங்க உட்கார்ந்து பேசி எந்த ஒரு முடிவும் எடுத்தோம். பசங்களோட பேசிதான் இந்த தொழிலுக்கும் என்ன செய்யலாமான்னா, உங்களால முடிஞ்சா எடுத்து பண்ணுங்கம்மா, அதுக்கு பத்தி எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. அவரும் ஐடில ஒர்க் பண்றாரு. இருந்தாலும் வந்து இப்ப காலகட்டத்துக்கு அவர் பேசியிருக்கிறத நீங்க கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் வந்து அவரு இப்ப வந்து நான் வரேன்னும் போது நம்ம காமராஜ் ஐயாவோட பையன் கிருபாகரன் சார் தம்பி வந்து பேசும்போது 2 பேரும் பேசும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவர் மாத்தி அவர் பேசும்போது, அவர் மாத்தி இவர் பேசும்போது கேட்கறதுக்கு, அதாவது இளைஞர் அணின்றத சார்புல வரும்போது அவ்வளவு நம்மளுக்கு பரவாயில்ல. நம்ம நம்ம விதைச்ச விதைங்க வளர ஆரம்பிச்சிருக்கேன்னும் போது அந்த பெற்றவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அதனால இதை பயன்படுத்திக்கிட்டு எல்லாமே சரி, மகளிரும் சரி, ஆடவரும் சரி, இதுல வந்து சந்தோஷமா செய்ய வேண்டிய தொழில் தான் இது. இது வந்து மகளிர் தினமான்றதை விட என்னை பொறுத்த வரைக்கும் ஆடவருக்கும் சேர்த்து ஒரே வார்த்தையை சொல்றேன், மனித நேய தினம்னு சொல்லலாம், இல்ல மனிதாபிமான தினம்னு சொல்லலாம். எந்த விஷயத்துலயும் நல்லது நினைச்சு நம்ம பண்ணோம்னா அதனுடைய இது அதனுடைய விளைச்சல் அதிகமாவே இருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன், எப்பவுமே சரி எது நல்லதா நினைக்கிறோம், இப்ப போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், அதை பத்தி நம்மளுக்கு கவலையே கிடையாது சார். ஏதோ ஒண்ணு இன்னாத்துல மனசுல வச்சுக்காம அவங்கவுங்க பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா வீட்டுல இருக்கிற பிரச்சனை தான் நாடு பிரச்சனை தான் வீட்லயும் வருது. வேற ஒண்ணுமே இல்லை சார். நீங்க இது பிடிக்கல சார், நீங்க இப்படி பண்ணிட்டீங்க சார், எதிர்க்க கேட்டுட்டா பிரச்சனையே கிடையாது. வீட்டுல கூட அப்படிதான் மறைமுகமா திட்டுறதை விட, ஏமா நீ இப்படி பண்ணி ஏமா பண்ண, இல்லப்பா இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டா விளக்கம் முடிஞ்சு போச்சு. இத போய் இவங்க இப்படி போய் சுத்திட்டு வந்து நெத்தியில இது கல்யாணத்துல பொங்க வைப்பாங்க, அது போல சுத்திட்டு வந்து வைக்கிறத விட நேரடியா பேசி தீர்த்துக்கலாமே, கஷ்டமே கிடையாது. அது ரொம்ப பேர் வீட்டுல பண்றதே இல்லை. இதனால எத்தனையோ குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு. இது எத்தனையோ பிரச்சனைங்க, பசங்க தனியா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியா, ஒய்ஃபுங்க தனியா, இதெல்லாம் போது அந்த குடும்பத்துல வந்து விரிசல் ஏற்படுறது அடுத்தவங்களாலதான். அத வந்து நம்ம மனசார ஒதுக்கி வச்சுட்டு, ஐயோ நம்ம வீட்டுக்காராச்சு, நம்ம வீட்டுல இப்ப இவர் ஆரம்பித்த தொழில நான் பண்ண மாட்டேன், நான் எடுத்து வைக்க மாட்டேன்னா வீடு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அதனால வந்து எந்த வீட்டுக்கு என்னால ஒத்துமையா செயல்பட்டு ஒரு பப்ளிக்ல வரும்போது, சார் இவங்க ஃபேமிலியா சார் இப்படி இருக்கு சார், அப்படி இருக்கு சார், இப்படி இருக்குமான்னு சொல்றது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஐயோ அவங்கள விட மோசமே தேவையில்லை சார், விட்டு கொடுத்தா கெட்டு போவதில்லை. இதுதான் எங்களுடைய ஒரு மனித நேயமா நாங்க எடுத்துக்கிறோம். அதே போல நல்லது நம்மளால முடிஞ்சது பிறருக்கு உதவி செய்யலாம். அதனால இது வந்து இதனால எத்தனையோ பேர் வந்து எங்களால லாபம் அடைஞ்சிருக்காங்க. அதை வந்து நாங்க பெருமையா சொல்லிக்கிறதுக்கு இல்ல. ரத்த வங்கிக்கா இருக்கட்டும், ஒரு டாக்டர் கிட்ட இருக்கட்டும், அதனால இவங்க இதெல்லாம் செய்யும் போது மனசுக்கு வந்து திருப்தி தருது. அதே போல எங்க பையனும் வந்து கவுன்சிலிங் அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து கவுன்சிலிங் போவாரு. இதெல்லாம் செய்யும் போது ராஜலட்சுமிக்கா மூட் ஆயிட்டீங்களா? அன்மியூட் பண்ணி பேசுங்க. அவங்க மியூட் ஆயிட்டாங்கன்னா இருக்கணும். அவங்க
குடும்பத்துலதான் சொல்லுவாங்க வாழையடி வாழையா வரணும்னு. நான் இந்த தொழிலும் வாழையடி வாழையா வரணும்னு நாங்க சந்தோஷமா மைக்க தொட பேசுங்க, மூட் ஆயிட்டு. அதனால வந்து எப்பவுமே வந்து சந்தோஷமான வாழ்க்கைய பேச சந்தோஷமான பேச்சுக்களை பேசுறோம். இப்ப எப்போ இது போல பண்றதும். இன்னொன்னு வந்து எப்பன்னா மழை அடிச்சாலும் இது வெயில் அடிச்சாலும் பனி பொழிஞ்சாலும் கர்ம வீரர் காமராஜனுக்கு அடுத்தது நான் வந்து நினைக்கிறது வந்து கடமை வீரர் காமராஜர். நம்ம ஈரோடு என்னும் போதே கடமை வீரர் காமராஜ் தான் அக்கா பேசுங்க. வருது எனக்கு. நான் முடியுதா? ஆயிடுச்சு சார். சரிங்க, அதுதான் இன்னைக்கு புரியுதா சார்? கடமை வீரர் காமராஜ் அவர்களே. நன்றிக்கா, நன்றி, மகிழ்ச்சி. உங்க வாயார வாழ்த்து வாங்குறது நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். நல்லாரை காண்பதும் நன்றி, நலமிக்க நல்லார் கேட்பதும் நன்றி, இசையில் இருப்பதும் நன்றி, மகிழ்ச்சி. அதுதான் சார், இன்னைக்கு வந்து சிவராத்திரின்றதுனால 2 பேருமா தான் இருக்கோம் நாங்க. ஓ, இன்னைக்கு சிவராத்திரியா? மகிழ்ச்சி. ரொம்ப பாருங்க, மகளிர் தினம், சிவராத்திரி, எத்தனை விசேஷம் இன்னைக்கு. முடிச்சீங்களாக்கா? இன்னும் பேச போறீங்களா? இல்ல சார், அவ்வளவுதான். இதுதான் என்னோட மனசார இன்னைக்கு பேசணும்னு நினைச்சேன், பேசிட்டேன். விட்டு கொடுக்காதீங்க. சூப்பர் சூப்பர். நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க அக்காவுக்கு. நான் பேசுறேக்கா. நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க நம்ம மீசை ஆவடி மீசை சுகுமார் அவங்க அந்த அக்காவுக்கு. இன்னைக்கு மகளிர் தினத்துல அவங்க பேசுனது சிறப்பு. என்ன காரணம்னு கேட்டா, அடிக்கடி நம்ம வேடராஜன் சார் சொல்லுவாரு, நம்ம சொல்றதையெல்லாம் செய்ய மாட்டாங்க மக்கள். ஆனா நம்ம செய்யறது எல்லாம் அவங்க சொல்லுவாங்க வந்து கண்டிப்பா என்ன செய்வாங்க. அதுதான் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டா, மக்கள் சேவை. எனக்கு ஆவடி மீசை சுகுமார் நல்லா தெரியும், அவருடைய மகனை தெரியும், என்னுடைய குடும்பத்தை அவருக்கு தெரியும். நான் வந்து ஆர்சிஎம் பண்றேன், என் பையன் ஆர்சிஎம் கூட வந்திருக்கிறான், அவர் ஆர்சிஎம் பண்றாரு, அவர் பையனை கொண்டு வந்துட்டாரு. இதுதான் எங்களுக்குள்ள இருந்தது. பட் நான் சமீபத்துல பார்த்த போது அந்த அக்கா என்னை கூப்பிட்டாங்க, ஒரு சின்ன விஷயத்துக்காக சொன்னாங்க. சார், நீங்க இதை பெருசா எடுக்காதீங்க, உங்களுக்கு வந்து நீங்க சர்வீஸ்ல இருக்கிறீங்க, காய்ச்சல் மரத்துக்கு கல்லடி விழுகும், செருப்பை எல்லாம் கழட்டி வெளியில போடுங்க சார், உள்ள கொண்டு போவாதீங்க, இந்த மாதிரி எல்லாம் அவங்க நிறைய சொன்ன போது, இன்னும் இவங்க இவ்வளவு அருமையா பேசுறாங்களேன்னு நான் கேட்டேன். மகளிர் தினத்துல ஒரு வாழ்த்து சொல்லிருங்க அக்கா வந்துன்னு. அவங்க வாழ்த்தினால் அது ஏன்னு கேட்டா, அவங்க சொன்ன விஷயங்கள், ஆவடி மீசை சுகுமாரனுடைய வெற்றிக்கு பின்னால் யார் இருக்கிறாங்கன்னா, அவர் அடிக்கடி சொல்லுவாரு, என்னுடைய வெற்றிக்கு பின்னால் வந்து ஆணின் வெற்றிக்கு பின்னால் இருக்கும் அந்த வெண்மதி மேடம் தான் அப்படின்னு சொல்லி நெட்வொர்க்ல சொல்லுவாரு. ஆனா குடும்ப வாழ்க்கையில அவர் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா, என் வெற்றிக்கு பின்னால் ராஜலட்சுமி இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி மாறுதட்டுவார். என்ன காரணம்னு கேட்டா, அந்த அக்கா சொன்னாங்க பாத்தீங்களா, இரவு 1 மணிக்கு கூட அவர் வருவார், ஆனால் அது வரைக்கும் நாம் வாழ்ந்து தூங்க மாட்டேன். இதுதான் வந்து தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதலுவால் பெய்யன பெய்யும் மழை. வல்லவர் அப்படிதான் சொல்றார். தெய்வத்தை கும்பிடாம தன்னுடைய ஹஸ்பண்டை மட்டுமே தெய்வமா கும்பிடக்கூடிய ஒரு பெண் இருந்து அவங்க வெளியில வந்து நின்று மழையை பெய் அப்படின்னு சொன்னா பெய்யுமா? பெய்யன பெய்யும் மழை. இது மாதிரி கணவனையே கடவுளாக எண்ணுபவள் அப்படி ஒரு பெண் இருந்தால் அந்த பொண்ணு வந்து மழையை நீ பெய்யுன்னு சொன்னா அது பெய்யும். அது மாதிரிதான் நமக்கு வந்து நிறைய வந்து ராணி லட்சுமி பாய், சாவித்திரி பாய், அன்னை தெரேசா, கல்பனா சாவ்லா, மூவலூர் ராமாமிர்தம், முத்துலட்சுமி ரெட்டியார், இது மாதிரி நிறைய பெண்கள், சாதனை பெண்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறாங்க. ஏட்டையும் பெண்கள் தொடுவதும் தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். 8 அறிவனிலே பெண்ணு ஆணுக்கு இங்கே பெண்கள் இளைப்பிள்ளைகான் என்று கும்மியாடி. பெண்கள் என்றால் இழப்பம் இல்லை சார். அவங்க சாதாரணமா நம்ம நினைக்க முடியாது. அவங்க வந்து தன்னுடைய தகப்பன்மார்களை அவங்க எதுல நினைவுல சுமந்துக்கிறாங்க. பெற்ற வந்து கல்யாணம் கட்டி கொடுக்குறோம், அந்த கல்யாணம் கட்டிட்டு அவங்க எங்க போயிடுறாங்கன்னா ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போறாங்க. நம்ம போறோமா? நம்ம எங்க இருக்கிறோம்? நம்ம ஒரே வீட்டுல தான் இருக்கிறோம். பட் கட்டிக்கிட்டு வந்துடுறோம் அவங்க அவங்க ஹஸ்பண்ட் அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வர்றாங்க. அப்ப பெற்றோரை நினைவில் சுமந்து கணவனை இதயத்தில் சுமக்கிறாங்க, குழந்தையை கருவில் சுமந்து, குடும்பத்தை தலையில் சுமந்து, இவை அனைத்துமே சுகமான சுமை என சிரித்து கொண்டே செல்பவள்தான்
பெண். ஆகையினால இந்த ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே அவன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே. பெண் என்றால் இழப்பமில்லை, பெண் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், பெண்கள் போற்றப்பட வேண்டும். இந்த பெண் உரிமை தினத்திலே ராஜலட்சுமி அக்கா பேசுனது சிறப்பு, மிகவும் சிறப்பு. ஏன்னா தன்னுடைய கணவன் ஆசியம் பண்ண போனா அதை தடுக்கிற பெண்கள். எங்க வீட்டுல எல்லாம் ஆரம்ப காலங்கள்ல, கோபகுமார் வீட்டுல எல்லாம் ஆரம்ப காலங்கள்ல, மூர்த்திசார் வீட்டுல எல்லாம் ஆரம்ப காலங்கள்ல நாங்க பட்ட கஷ்டமெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. எல்லாரும் கோட்டு போட்டுதான் போறாங்களா? எல்லாரும் இப்படித்தான் போறாங்களா? எல்லாரும் இந்த மாதிரிதான் பண்றாங்களான்னு எங்களை எல்லாம் சித்திரவதை பண்ணி, அது எல்லாம் யூனிஃபார்ம் அம்மா, இப்படித்தான் நான் போகணும். ஆனா இன்னைக்கு மீச ஒரு டிவிஎஸ் 50 எடுத்துட்டு போய் 50,000 ரூபாய்க்கு சேல் பண்றாரு. 50ல டிவிஎஸ் 50ல. இப்ப அவரை வாழ்த்தாம, அவரை அவருடைய மனைவியை பேச வைக்காம வேற யாரு பேச வச்சிருந்தாலும் இந்த கூட்டம் தோணல. ஆகையினால இன்றைய கூட்டம் மனம் பேசின ஒரு வார்த்தையும் நான் என்னுடைய கணவன் முன்னால் இயக்குகிறேன்னு சொன்னாங்க. நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக பெண்ணியை போற்றி நீங்க யாரு ஒரு பாக்கெட்டு டீ தூள கொண்டு வைத்தாலும் உங்களை மனப்பூர்வமாய் வணங்கி, நம்ம ரவி சார் அடிக்கடி சொல்லுவார், ஒரு லீவு பண்ற ஒரு கஸ்டமரை கூட நான் மதிக்கிறேன்னு சொல்லுவார். அது மாதிரி ஒரு லீவு பண்ணக்கூடிய ஒரு லேடி இருந்தா அந்த லேடி கூட நான் மதிக்கிறேன். இன்றைக்கு பெண் உரிமை தினம். பெண் உரிமை தினத்திலே பெண்கள் வியாபாரம் பண்ண முடியுமா? பண்ண முடியும். அதை மிக சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு போன காலையில தெரியாசி அப்படி தரும் சந்தேகம் திரும்ப தெரியுதா? காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் அவங்க பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பொருள் சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு டிவி பண்ற ஒரு பெண்கள் கூட அவங்களை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். ஏன்னு கேட்டா, நம்ம 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் பெண் தான், நம்ம மனைவி பெண் தான், நம்முடைய மகளும் பெண் தான், நம்முடைய சகோதரி பெண் தான். அதனால பெண் இல்லாத உலகம் இல்லை. பெண் இல்லாத ஒரு சமுதாயம் இருக்கும் என்று சொன்னால் அந்த சமுதாயம் மண்ணாகத்தான் இருக்கும் என்று சொல்லி வாழ்த்துறைக்கு உங்களுக்கு வழிவிடுகிறேன். யாரும் வாழ்த்த முடியா வாழ்த்துங்க. இந்த இரவு கூட்டம், இன்றைய கூட்டம் உள்ளபடியே சிறப்பு. வாழ்க மகளிர் தினத்துல எல்லாருக்கும் அங்க கொண்டு சார். வாழ்த்துக்கள் சார். குடார்சியம் ஜெயார்சியம். பெண்களுடைய தினத்துல நம்முடைய ஆவடி மீத்த சுகுமாரோடைய எங்க அண்ணி உண்மையிலே ருப்பி கேஷ் மணி ஃபயர் ஆகிட்டாங்க. இன்னைக்கு ஆர்சிஎம்மையும் இணைச்சு விட்டாங்க. சோ எப்படியெல்லாம் ஒரு கணவன் எப்படியெல்லாம் ஒரு குடும்பத்தை பாங்கா நடத்தணுன்றதுல உண்மையிலே நம்முடைய எங்களுடைய அண்ணி உண்மையிலே அவ்வளவு சிறப்பா அவங்களுடைய குடும்பத்தை வழிநடத்திட்டு இருக்காங்க. அந்த ஆர்சியமும் சிறப்பா வழிநடத்திட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, அந்த குடும்பத்துல அவங்க சிறந்த குடும்ப தம்பதிகள் வேற அவங்க நிறைய இடத்துல பெயர் எடுத்திருக்காங்க. சோ உண்மையிலேயே இந்த பெண்களுடைய உமன்ஸ் டேல மிக சிறப்பான விஷயங்களை நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் கூட இன்னைக்கு அரக்கோணத்துல ஒரு கவர்மெண்டோடைய தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப பயிற்சியில நாங்க இன்னைக்கு பெண்களுடைய தினத்துல கொண்டாடினோம். சோ உண்மையே பெண்கள் நிறைய பெண்கள் இந்த உலக வரலாறே பெண்களுக்கான ஒரு நாளை ஒதுக்குனது உண்மையிலேயே சந்தோஷம். ஏன்னா இந்த பெண்களுக்கு நிறைய விஷயங்களை பல நாடுகள்ல பெண்களை ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு வரலாறே இருக்குது. சிக்காகோ நகர்ல பெண்களை 16 மணி நேரம் எல்லாம் வேலை வாங்கியிருக்காங்களாம். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி சோ பெண்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு நாளை ஒதுக்குனது இன்னைக்கு உலகமே ஒதுக்கிறதுனா உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். இந்த பொன்னாள்ல, இந்த நன்னாள்ல நம்முடைய ஆவடி அண்ணன் சுகுமாருடைய ராஜலட்சுமி மேடம் பேசுனது எழுச்சி உரையா இருந்தது. சோ கண்டிப்பா ஆர்சிஎம் ருபீஸ் கேஷ் மணி சோ உண்மையிலே ஒரு சிறப்பான விஷயம் ஷேர் பண்ணிருந்தாங்க. ரொம்ப நன்றி. அவங்க குடும்பத்துல இன்னைக்கு குடும்பமே ஆர்சிஎம் பண்றாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் தான். சோ மகன் இளவன் ரூபி லெவலுக்கு வரதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அவருடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சோ மேடம் பாத்தீங்கன்னா, எங்க அண்ணி பாத்தீங்க அப்படின்னா சோ குடும்பத்துல எல்லாம் கிச்சனும் பாத்துக்கிறாங்க, ஆர்சிஎம் பாத்துக்கிறாங்க, ஆர்சிஎம் டிஸ்பிளேவாலும் பாத்துக்கிறாங்க. சோ வரவங்களுக்கு அவர் இல்லாத சமயத்துல பையனும்
அண்ணியும் கூட எடுத்து போய் ப்ராடக்ட் எடுத்து கொடுத்து டெலிவரி கொடுத்துட்டு வராங்க. ஸோ உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு குடும்பம் தான் ஆர்சிஎம் குடும்பத்துல வந்து இன்னைக்கு நிறைய குடும்பம் அது மாதிரி நம்ம கோபா சார் மாதிரி பைத்தியம் மென்டல் அப்படின்லாம் சொல்ல ஒரு காலங்கள்லாம் போய் இன்னைக்கு குடும்பமே வந்து ஆர்சிஎம் பண்ணக்கூடிய காலம் வந்து விட்டது. அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இன்னைக்கு நம்ம பேசின நம்முடைய ராஜலட்சுமிக்கு வந்து மிக சிறப்பான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறி இந்த பொன்னாள் வந்து பெண்களுக்கு ஒரு சிறந்த நாள் என்று கூறி அனைவரையும் இந்த பெண்கள் தினத்தை எல்லா பெண்களுக்கும் இன்னைக்கு வாழ்த்துக்கள் சொல்லுறோம். ஸோ இந்த மாதம் முழுவதும் நம்ம வேண்டிய வேலை பெண்கள் வந்து அந்த சானிடரி நாப்கினை வந்து அதிகமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சரியான மாசம் இந்த மாசம். அதனால எல்லா பெண்களுக்கும் இதை போய் கொண்டு போய் சேருங்க. எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எதை இது மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பெண்கள். அதை நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய ஆண்களும் சரி பெண்களும் சரி. இது சரியான ஒரு தருணம். இந்த தருணத்தை கொடுக்கும் பொழுது அவங்களோட உடல் உபாதையில இருந்து நேற்று கவிதா மேடம் வந்து அவ்வளோ விஷயத்த வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. உண்மையிலே வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி நேற்று நான் வீடியோ இல்லை வந்து ரெக்கார்ட் பண்ணி கேட்கும்போது அவ்வளவு கண்ணீர் வருது. ஸோ ஒரு ஆயில் வந்து எந்த அளவுக்கெல்லாம் வந்து நீங்க மக்கள் மத்தியில விழாவிட்டு இருக்க விஷயத்த வந்து சொன்னாங்க. அது மாதிரி பெண்களும் ஆண்களும் இந்த மாசம் வந்து இணைந்து இந்த மாதம் முழுவதும் பெண்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு நிறைய பெண்களுக்கு விழிப்புணர்வு வந்து கொண்டு போகணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு நம்முடைய தமிழ்நாடு நம்முடைய கிரேட் தென்னாட்டு காந்தி காமராஜாவுக்கு நன்றியை கூறி நன்றி பெறுகிறேன். ஜெயார்சி குட்டார்சி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு அருமை. வாங்க அண்ணன் மறுவரிசி புவனேஸ்வரன் களப்பணியாளர் மக்கள் நலப்பணியாளர் வாங்கண்ணா அன்மிட் ஆகிக்கோங்க. மறுவரிசி ஐயா வணக்கம். இரவு வணக்கம். வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேக்குது சார். இன்றைக்கு நமது 8 மணி மீட்டிங் அலங்கரித்தா ஐயா கேக்குது ஐயா சொல்லுங்க. ஹலோ அலங்கரித்த எங்கள் அம்மையப்பனுக்கு இன்று 8 மணி மீட்டிங் அலங்கரித்த எங்கள் அம்மையப்பனுக்கு வணக்கம். வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். மகிழ்ச்சி. நன்றி வணக்கம். வேற யாரும் உண்டா? பேசுங்க ஐயா. வணக்கம் வாழ்த்துக்கள். வேற யாரு? ரூபா மேடம் பேசுறாங்க சார். வாங்க ரூபா மேடம் வாங்க. ஒரு நிமிஷம். ஜெயதி சார் நீங்க பேசுங்க. ரைட் சார். தேங்க்யூ சார். மேடம் ராஜலட்சுமி மேடம் ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். எஸ் சார் எஸ் சார். மேடம் ரொம்ப வாழ்த்துக்கள். ராஜலட்சுமி மேடம் ரொம்ப அருமையா பேசுறீங்க. ஒருத்தரை வந்து கூப்பிட்டோம் அப்படின்னா ஒரு ஆள் வர்றதே கஷ்டம். ஒரு குடும்பத்துல இருந்து ஒருவர் பேசுறதே பெரிய கஷ்டம். ஆனா உங்க குடும்பத்துல 3 பேர் பேசுறீங்க. எனக்கு ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி. இது ஒரு பெரிய புரட்சி. இந்த மகளிர் தினத்துல ஒரு பெரிய புரட்சியே பண்ணிருக்கீங்க. ஏன்னா நான் கூட இங்க பேச போறேன். எனக்கு ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கட்டாச்சு. ஒருவேளை நீங்க பேசத்தான் தயங்குறீங்களா இருக்கும் அப்படின்னு நானும் யோசிச்சேன். அவர் காமராசர் அப்படிதான் யோசிச்சாரு. அதனால வந்து இவங்க கூட்ட மாட்டேன் நீங்களா பேசுங்கன்ற வார்த்தை கூட சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து நீங்க பிடிச்ச வெடி சர வெடி அத்தனையுமே ரொம்ப அருமையா நீங்க பேசுறீங்க. அதான் ஒரு பெண் வந்து ஆணுக்கு எப்படி துணையா இருக்கணும், ஒரு ஆண் எப்படி பெண்ணுக்கு துணையா இருக்கணும் அப்படின்ற மகளிர் தினத்துல வந்து நீங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அருமை மேடம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு 3 பேரை வந்து நம்ம ஆட்சியம் பண்றாங்க அப்படின்னு பேசுறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒருத்தர் பேசுறதே பெரிய விஷயமா இருக்கு. நம்ம கோபகுமார் சாரே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல சார் மட்டும் பேசிட்டே இருந்தாரு. மேடம் சைமா மேடம் வர்றதுக்கு பல வருஷம் ஆச்சு. ஆனா நீங்க இப்ப அநேகமா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 பேரே பேச ஆரம்பிச்சீங்க. அதெல்லாம் கண்டிப்பா ஒரு பெரிய புரட்சி தான் ஏற்பட்டிருக்கீங்க. அவங்க சொல்லி கொடுத்ததுக்காக நம்ம மீசை சுகுமார் சாரை மிகப்பெரிய அளவுல பாராட்டணும். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். நன்றி சார். வாழ்த்துக்கள். அன்னையை போல ஒரு தெய்வம் உண்டோ? அவள் அன்னையை போல ஒரு தெய்வம் இல்லை. அவள் அடிதோல மறுப்பவன் மனிதன் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அன்னையர் தினம், மகளிர் தினம். இன்னைக்கு மகளிர் வாழ்த்துறாங்க நம்ம மேடம் ரூபா சிவராமன் மேடம். மேடம் ப்ளீஸ் அன்மியூட் யுவர்செல்ஃப் மேடம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் வந்து
ஈசை ஐயாவோட ஒய்ஃபும் 2-3 வாட்டி தான் பார்த்திருக்கேன். அவங்களுக்குள்ள இப்படி ஒரு இந்த மேட்ச் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, பெட்டி சின்னதா இருக்கும், ஆனா அந்த குத்திய பத்த வச்சா எவ்வளோ ஜுவாலை கொடுக்கும், அந்த மாதிரி இன்னைக்கு அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஃபேமிலியா எந்த பிசினஸ பண்ணாலும் அது வந்து செழிப்பாகும் அப்படிங்கிறது சிம்பிளா எடுத்து காட்டினாங்க. நம்ம நாட்டிலேயே நிறைய ஃபேமிலி பிசினஸஸ் தான் உலக அளவுல இன்னி வரைக்கும் ப்ராஸ்பெக்டிவா இருக்கு. அதுல ஆர்சிஎம்மும் ஃபேமிலி பிசினஸ் தான். அவங்க பையன், அவங்க அப்பா கிட்ட இருந்து டிசி ஐயா, அவங்க பையன், அவங்க பொண்ணு. சோ இத வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். நம்ம பசங்க அது தானா வந்துரும். ஆர்சிஎம் பொருள்னால ஃபேமிலி தானாவே உள்ள இறங்கிடுவாங்க. அந்த மாதிரி பொருள் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி நம்மளோடது. அண்ட் அவங்க எவ்வளவு யதார்த்தமா வந்து மகளிர் தினம் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெட் மீ விஷ் எவ்ரிபடி அ ஹாப்பி விமென்ஸ் டே, இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே. இங்க இருக்கும் எல்லா மகளிருக்கும் அவங்க துறையில அவங்க ஒரு ஹீரோ தான். ஈசை ஐயா வந்து அவரு தரப்புல அவர் ஹீரோன்னு அதுல ஒரு சின்ன திருத்தம், அவர் 0. அந்த ஹீரோல இருக்க ஹர்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டா அவர் 0. அந்த 0க்கு விலை மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மணியா அவங்க வைஃப் இன்னைக்கு அவங்களுக்கு அவங்க பக்கபலமா இருக்காங்க. ஹர் ஆட் பண்ணிட்டு அந்த ஓக்கு ஒரு பெரிய ஓ கொடுத்து அவரை ஹீரோவா ஆக்கி இருக்காங்க இன்னைக்கு அவங்க. இதுக்கு அவங்கள நம்ம நிஜமாவே பாராட்டணும். ஏன்னா எவ்வளவுதான் வெளியில போய் வேலை செஞ்சாலும் வீட்டுக்குள்ள சப்போர்ட் இல்லாம அவரால வெளியில போய் வேலை செய்ய முடியாது. அந்த மாதிரி பரஸ்பரமா ஒருத்தரும் புரிஞ்சுண்டு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கும் போது அது வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கும் தானா மூவ் ஆகுங்கிறது அவங்க ஊர்ஜிதப்படுத்தி இருக்காங்க. அவங்க பசங்களுக்கு அந்த பிசினஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அப்ப எப்படி இருக்கணும் இந்த காலகட்டத்துல ஈகோயிஸ்டிக் நேச்சரோட தான் எல்லாருமே இருக்காங்க. பட் விட்டு கொடுத்து வாழ்வது. அப்ப நல்ல பொருள் உள்ள போகும்போது நல்ல எண்ணங்கள் தானாக வரும், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தானாக வரும். அப்போ அது ஆர்சிஎம் வந்து நல்ல எண்ணங்களையும் நம்மளுக்கு வந்து ஊட்டுகிறது, நல்ல தாட்ஸ். இப்ப நீ பெருசா நான் பெருசா இல்லாம ஒருத்தருக்கும் தானாவே வந்து மேடம் மூட் ஆயிட்டீங்க அவ்வளவுனா? பேசுங்க மேடம். ஆல்மோஸ்ட் க்ளோஸ்டா? ரைட். அடுத்து நெடுஞ்செழியன் நம்ம ஒரே நிமிஷம் வெண்மதி அம்மா, நெடுஞ்செழியன் இருக்கிறாங்க, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காரு. சார் மேடம் வந்து அவ்வளவு ஃபர்ஸ்ட்ல சார் உண்மையிலேயே இன்னைக்கு தான் முதல்ல பார்த்தோம் மேடம். அவ்வளவு அருமையா பேசுறாங்க, அவரு அருமையா பேசுறாங்க சார். வெரி குட், வாழ்த்துக்கள். மனைவி அமையதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஆமா, அதுமாதிரி சாருக்கு நல்ல மனைவி அமைஞ்சிருக்காங்க. சார் சொன்னது இவ்வளவு நேரம் சொன்னது தொடர்ந்து நல்ல மனைவி அமைஞ்சிட்டாங்க உங்களுக்கு. ரைட், கண்டிப்பா சார். நன்றி சார், உங்களுடைய வாழ்த்துரைக்கு நன்றி. நண்பர்களே, கனிரசமாம் மது அருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் கூடுகையில் கிடைப்பதல்ல இன்பம், இணையெல்லாம் மனையாளின் வாய்மொழியே இன்பம், அவள் இதழ் சிந்தும் புன்னகையே ஈடில்லாத இன்பம். மனைவியை சிரிக்க வைத்து பாருங்கள், அதுதான் பேரின்பம். ஆகையினால இனி மனைவியை சிரிக்க வைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக நம்ம மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு உமன்ஸ் டே, உமன்ஸ் எம்பவர்மெண்ட் நம்ம டிசிஜி வச்சிருக்கிறது உமன் எம்பவர்மெண்ட். நான் 3 அப்ஜெக்டிவ் வச்சிருந்தாரு, 4வது அப்ஜெக்டிவா உமன் எம்பவர்மெண்ட் சேர்த்துக்கிட்டாரு. அப்ப அந்த உமன் எம்பவர்மெண்டனுடைய நம்ம தமிழ்நாடு கேப்டன் தெண்டல்கர், லேடி தெண்டல்கர், நம்ம வெண்மதி மேடம். வாங்க மேடம், வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த மகளிர் தினத்துல வந்து உங்ககிட்ட இருந்து நிறைய வாழ்த்துக்கள் கிடைச்சதுக்கு எங்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகள் சார். உங்களுக்கு உண்மையிலேயே ரியலி சூப்பர். இன்னைக்கு வந்து அதுக்கு வந்து முத்தாய்ப்பா வந்து சிகரம் கிரீடத்துல வந்து ஒரு வைரக்கல் போல இன்னைக்கு வந்து கரெக்டா செலக்ட் பண்ணி அவங்க சுகுமார் சாருடைய மனைவி ராஜலட்சுமி மேடம் வந்து நீங்க வந்து இன்னைக்கு பேச வச்சிருக்கீங்க. உண்மையிலேயே அதாவது எல்லாருமே சொன்ன மாதிரிதான், எனக்கு முன்னாடி பேசின வாழ்த்துன எல்லாருமே சொன்னதுதான். இன்னைக்குதான் அவங்கள பாக்குறோம், இப்படி பேசுவாங்களா, இவ்வளவு தூரம் அமைதியா இருப்பாங்கன்னு பார்த்தா இந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அதாவது எப்பவுமே சார் சொல்லுவாங்க, ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு. குடும்ப ஃபேமிலியில வந்து ராஜலட்சுமி மேடத்தை சொல்லுவாரு, பிசினஸ்ல வந்து என்ன சொல்லுவாரு, உண்மையிலேயே ரியலி அவங்கள பத்தி நிறைய சொல்லுவாரு.
நிறைய விஷயங்கள் சொல்வாரு, நிறைய கூட. அதனாலதான் அவரால இந்த அளவுக்கு ஜெயிக்க முடியும். அதே மாதிரி எப்போதுமே ரொம்ப அதிகமா பேசவே மாட்டாங்க. எங்க பார்த்தாலும் சரி ஒரு அளவு கம்மியே தான் வந்து ரொம்ப கம்மியே தான் பேசுவாங்க. நிதானமா இருப்பாங்க. சார் மாதிரி படப்பு இதுவா இருக்க மாட்டாங்க. இவங்க ரொம்ப ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. இன்னைக்கு அதே மாதிரிதான் அந்த பேச்சுலயும். ஆனா வார்த்தைகள் வந்து அற்புதம். நிதானமான பேச்சு, ஆனா வந்து ரொம்ப தெளிவான ஒரு நடை. நிறைய பேருக்கு அதுதான், அதாவது அனுபவித்தது. இந்த இந்த தம்பதிகள் வந்து அந்த அவங்க வாழ்க்கையில வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து எவ்வளவு சப்போர்ட்டிவா சாருக்கு இருக்காங்கன்றது இன்னைய பேச்சுல அவ்வளவு அழகா வந்து பேசி எல்லாருக்குமே இன்னைக்கு வந்த யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு. நீங்க பேசுறது வந்து எடுத்துக்காட்டு. நீங்க எவ்வளவு தூரம் சப்போர்ட்டா இருக்கீங்க. யாரெல்லாம் கணவனுக்கு சப்போர்ட் இல்லாம இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இன்றையில இருந்து சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க மிகப்பெரிய உண்மையிலேயே வாழ்த்துறேன். ரொம்ப அற்புதமா இருக்கு. நீங்க 2 பேரும் அப்படி ஒன்னா இருக்கு. நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன். இந்த குரூப்ல போடணும். அதாவது சொல்லுவாங்க, கண்ணுப்பட கண்ணுப்பட சின்ன கவுண்டரே. கிரேட் சார். அதாவது உங்க அளவுக்கு தமிழ் கிடையாது. ஆனா ஒரே ஒரு பாட்டு மட்டும் சொல்லிடுறேன். கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரு, சுத்தி பட வேணும் ஐயா சின்ன. அந்த மாதிரி ரொம்ப கண்ணு படுற மாதிரிதான் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். மகா சிவராத்திரி அன்னைக்கு 2 பேரும் தம்பதி சமேதரா சக்தியும் சிவனும் போல் எங்களுக்கு வந்து இருக்கீங்க. வாழ்க 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 பல்லாண்டு. வாய்ப்புக்கு நன்றி எமரால்ட் சார். நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மேடம். சிறப்பு சிறப்பு. நீங்க வாழ்த்துறது மியூசிக் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வேற யாரு வாழ்த்தினாலும் கூட நீங்க வாழ்த்தினாதான் ஆமடி மியூசிக் பொருளை சமந்து அவர் சொல்லுவார், பொருளை செமந்து கொண்டாந்து கொடுத்து நான் இல்லைன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் நிம்மதி எனக்கு அனுப்பிடுவாங்க. அதுதான். எஸ், வெரி நைஸ், சூப்பர் மேடம். வாழ்த்துக்கள் மிஸ். என்ன நான் உங்களை வாழ்த்தலாமான்னு தெரியல. பட் நான் சின்ன பையன், நீங்க பெரிய ஆளு. நீங்க 64 வயசு, நான் இப்பதான் 23. இருந்தாலும் வணங்குகிறேன். அண்ணா உள்ளத்தில் குழந்தை நீங்கள். டெய்லி ஒரு கேசட் போட்டு ஒரு வீடியோ ஆடிக்கிட்டு இருப்பாரு. இவரை பார்த்து நான் ஆடி ஆடி நிறைய வாட்டி முட்டி உடைச்சதான் மிச்சம். எனக்கு அதுல டான்ஸே வரமாட்டேங்குது. ஆனாலும் நம்மளை வெறுப்பேத்தி எப்படியாச்சும் வந்து டான்ஸ் ஆட வைக்கணும்னு அவர் இருக்கிறாரு. அதனால மீசின் உள்ள குழந்தையான நான் மனப்பூர்வமாய் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி, யாராச்சும் இருக்கிறீங்களா? நான் நாளைய கூட்டம் வந்து குட். எஸ் அண்ணா. யாருண்ணா? விஜயா மேடம் பேசுறாங்க பாருங்க. விஜயா மேடம் இல்ல, அவர்தான் நெடுஞ்செழி அண்ணன் தான். பேசுங்க ப்ளீஸ் கம். விஜயான் போட்டார யாரு? விஜயா நெடுஞ்செழியன். அவரு திருவண்ணாமலை நெடுஞ்செழியன். சொல்லுங்கண்ணா. வணக்கம் சார். அதான் சொல்லிட்டீங்களா? அதான் பேசுறேன் சார். ரைட், ஓகே, சரி. வாழ்த்துக்கள். உங்க எல்லாரும் அட்மிட் பண்ணிடுறேன். நாளைக்கு குட் ஆர்ட் மீட்டிங். நாளைக்கு மாலை 6 மணி, அதே மாதிரி 8 மணிக்கு சில்ட்ரன்ஸ் மீட்டிங் இருக்கு. எல்லாரும் பங்கெடுங்க. உங்களை எல்லாம் அட்மிட் பண்ணிடுறேன். ஜெயாசின்னு சொல்லிட்டு வெளியே போயிடலாம். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி வன்மதி மேடம். ரொம்ப நன்றி.